அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அவருடைய அடாவடி நடவடிக்கைகள் என்பது எல்லையில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இப்போது இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து கொண்டு ஈரான் மீது யுத்தத்தை தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அமெரிக்காவுக்கு அடிபணிய வேண்டும், குறிப்பாக ட்ரம்புக்கு அடிபணிய வேண்டும் என்று பல மாதங்களாக தொடர்ந்து அவர் வற்புறுத்திக்கிட்டு இருந்தார். இவர் சொன்ன பேச்சை ஈரான் கேட்கல, தனக்கு அடிமையாக இருப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இன்றைக்கு மேற்காசிய நாடுகள், வளைகுடா நாடுகள் முழுவதும் யுத்தம் என்பதை பரவி உலகம் முழுவதும் ஒரு பெரிய பதற்றம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு மிக மிக முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவருடைய மேலாதிக்க வெறியும் தான் அடிப்படையான காரணம். இதன் விளைவாக என்ன நடக்க போகுதுன்னா, இதே மாதிரி தான் அவர் பல நாடுகள்லேயும் அமெரிக்கா அப்படி தான் பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனை இதே மாதிரி தான் பண்ணாங்க. லிபியா, வெனிசுலா, சிரியா, இப்படி உலகத்திற்குரிய பல நாடுகளையும் அடிமைப்படுத்துவதற்கான முறையில் இத்தகைய தாக்குதலை தொடுத்து தனக்கு அடிமைப்படணும், இல்லைன்னா அழியணும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. ஆகவே அமெரிக்காவுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராகவும் எல்லா நாடுகளையும் தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும், நான் சொல்கிறத கேட்கணும் என்கிற முறையிலான இந்த மேலாதிக்க வெறிக்கு எதிராகவும் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் கண்டன குரல் எழுப்ப வேண்டும். இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அணிசேரா கொள்கை என்கிற மிகச்சிறந்த வெளியுறவு கொள்கையை நாம் கடைபிடித்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளியுறவு கொள்கை என்பதே முழுக்க முழுக்க அமெரிக்க சார்பு கொள்கை அல்லது அமெரிக்க ஆதரவு வெளியுறவு கொள்கை என்கிற நிலைமைக்கு பிஜேபி கொண்டு போய் விட்டுருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகும் பல நாடுகளை இன்றைக்கு யுத்தத்திலே அமெரிக்கா ஈடுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே கூட அமெரிக்காவை கண்டிப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம் இதுவரை முன்வரவில்லை. மாறாக அமெரிக்கா ஆதரவு நிலையை தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் லட்சக்கணக்கான இந்தியர்கள், தமிழர்கள் அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. தங்களுடைய பிழைப்புக்காக அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர்களுக்கு உடைமைகளுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வான்வெளி பயணம் என்பது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து தாய்நாடு திரும்புவதற்கு கூட வழியில்லாமல் வாழ்வோமா சாவோமா என்கிற நிலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களும் இந்தியர்களும் ஆளாகியிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வருவதற்கான உருப்படியான எந்த நடவடிக்கையும் இதுவரை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எடுக்கவில்லை. இந்த யுத்த நடவடிக்கைகள் உலக சமூகம் அல்லது பல்வேறு நாடுகளும் தலையிட்டு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் உடனடியாக போரை நிறுத்து என்று சொல்லி வற்புறுத்தவில்லை என்று சொன்னால் இது ஒரு உலக யுத்தமாக, மூன்றாவது உலக யுத்தமாக மாறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த யுத்தத்தினுடைய விளைவாக கச்சா எண்ணெயினுடைய விலை பல மடங்கு உயர்ந்து பெட்ரோல் டீசலுடைய விலை, அதன் விளைவாக மற்ற எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் கடுமையாக உயரக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. அமெரிக்காவுடைய மேலாதிக்க வெறிக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட வேண்டுமா, அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு உலக மக்கள் முன்னால் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. ஆகவே அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு பல்வேறு நாடுகளோடு யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலுக்கு எதிராக உலக மக்கள் குரல் எழுப்ப வேண்டும். அதனுடைய முதல் நடவடிக்கை என்கிற முறையிலே தான் நாளைய தினம் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருவாரூர் ஆகிய 5 நகரங்களில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி நம்முடைய கண்டனத்தை தெரிவிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே இது உலக சமாதானத்திற்காக, யுத்தத்திற்கு எதிராக, உலக மக்களின் அமைதியான வாழ்வுக்காக நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக மக்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.